Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM Certified Research Analyst. NISM Certificate issue பண்ணது SEBI தான். SEBI நோடைய எக்ஸாம் கைட்லைன்ஸில் தான் அது கவர் ஆகும். அண்ட் NCFM Certified Technical Analyst. NCFM எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது NSE, National Stock Exchange. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் எப்படி எடுக்கிறது, ஜீரோ டு ஹீரோ பிகான் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் என்ன, அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் நம்ம எப்படி பிக் பண்ணுறது, ஆக்டிவ் டேபிள் கான்ட்ராக்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலிமா நம்ம எப்படி வந்து ஜீரோ டு ஹீரோ எடுக்கிறதுன்னு நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் FinNifty வந்து நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து மண்டே மார்க்கெட் லீவு, டியூஸ்டே வந்து டேரெக்டாக நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே FinNifty எக்ஸ்பைரியோட தான் நம்ம ஓப்பன் ஆக போகுது. ஸோ நம்ம அந்த எக்ஸ்பைரி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பற்றி நான் இன்டெப்த்தாக கவர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லலாம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் போடுறீங்க, சர்டிஃபிகேட்டை ஷோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்றாங்க. ஸோ நான் வந்து போர்ட்டலில் லாகின் பண்ணியே காட்டுறேன். அண்ட் அலாங் வித் திஸ் சில பேர் என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா, சர்டிஃபைடு ரெஜிஸ்டர்டு ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ செபி சர்டிஃபைடு வேறு, செபி ரெஜிஸ்டர்டு வேறு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. சர்டிஃபிகேஷன் பட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி சர்டிஃபிகேட் எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்பு. அண்ட் இப்போது இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் ஏன் இன்டெப்த்தாக கவர் பண்ணுறேன்னா, இந்த கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்காண்டி நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இல்லை, பட் அந்த கமெண்ட்டை வந்து லெஜிட்டாக ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க சேனலை. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த கமெண்ட்ஸ்க்கு நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலைன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு 10-15 பேருக்கு வந்து எங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரன்சி பர்பஸ்க்காக நான் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு NISM போர்ட்டல் வந்து நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். இது வந்து எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ் பை செபி. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய நேம் அண்ட் என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அலாங் வித் திஸ் என்னுடைய சர்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசர்ச் அனலிஸ்ட். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 11th November 2022. அண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்ட். அண்ட் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ எக்ஸாம் வந்து November 14, இந்த ரிசல்ட் வந்து November 14, 2022 அப்போ வந்துச்சு. அண்ட் November 10 வரைக்கும் இதோட எக்ஸாமுடைய வேலிடிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த என்டையர் NISM வந்து கண்ட்ரோல் பண்ணுறது செபி தான். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதே வந்து செபி தான். ஸோ இங்கே பாருங்கள், NISM சர்டிஃபிகேஷன் இஸ் இஷ்யூடு பை செபி. அண்ட் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா NISM ரிசர்ச் அனலிஸ்ட் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பயர்டு ஆன் 29 June 2023 போட்டிருக்கு. ஸோ நத்திங் பட் இது வந்து நான் எடுத்தப்போ வந்து சிலபஸ் வேறு இருந்துச்சு, இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓல்டு இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்தராக வந்து அடுத்து எக்ஸாம் எடுக்கிறவங்களுக்கு புது சிலபஸ் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்து இது வந்து NCFM, இது வந்து NSE சர்டிஃபைடு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மாடியூல் எடுத்த கோர்ஸ். ஸோ இங்கேயும் பாருங்கள், என்னுடைய ஃபோட்டோ அண்ட் என்னுடைய எக்ஸாம் ஐடி அண்ட் என்னுடைய நேம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வேலிடிட்டி கிடையாது. ஸோ அதுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஆக்சுவலாக வந்து NSE எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸி தான். இது வந்து நமக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து NSE எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் NISM எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து சர்டிஃபைட்க்கும் ரெஜிஸ்டர்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நான் காட்டுறேன். இப்போ வந்து எக்ஸாம் நான் எடுத்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணது செபி. ஸோ நான் வந்து செபி சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட்னு நான் சொல்கிறேன். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பிட் டிஃப்ரெண்ட். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பிஜி கிராஜுவேட், நீங்கள் வந்து ஒரு டிகிரி வாங்கணும், பிஜி டிகிரி வாங்கணும் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் கிராஜுவேட் டிகிரி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 years வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும். ஸோ அது ஒர்க் பண்ணிட்டு அது கூட அடிஷ்னலாக இந்த எக்ஸாம் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம் எடுத்துட்டு அது கூட டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய அட்ரஸ், ஐடென்டிட்டி அண்ட் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப், ஸோ மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். பட் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ட்ராபேக் என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வாங்கினா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு. ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேட் அட் த எண்ட் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா செபி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ டு ஹீரோ கான்செப்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செல்லிங்னுடைய சில திங்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 22,000 மார்க்கெட் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. 22,000 கால் வந்து 100 rupees, 22,000 புட்டு வந்து 100 rupees வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பல்க் லெவல் ஆஃப் செல்லிங் நடக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது,
ட்ரேடிங் கான்ட்ராக்டும் அதுதான் ஆக்டிவாக இருக்குது. ஸோ 22,000 கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து அதிக லெவலில் வந்து செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 22,000 கால் புட் ரெண்டுமே அதிகமாக செல் ஆகும்போது மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கணுன்றது செல்லர்ஸ்னுடைய ஒப்பீனியன். இப்போ வந்து இங்கே 100 ரூபாய் வேல்யூ இருக்குது, இங்கே 100 ரூபாய் வேல்யூ இருக்குது, கால் 100 புட்டு 100. ஸோ இப்போ இந்த 100 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 200. ஸோ இந்த 200 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகும். இப்போ லெட்ஸே 22,000 இருக்குது, 22,000 ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிடுச்சு, 22,200 போயிடுச்சு. ஸோ 22,200 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரைன் ஆகிருக்குமா. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் வந்து உங்களுக்கு புட் சைட் வந்து ஒரு இம்பேக்ட் வரும். ஸோ இப்போ லெட்ஸே 22,000 புட்டு வந்து 100 ரூபாயில் இருந்தவன் ஒரு 10 ரூபாய் இல்லாட்டி ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு போயிட்டானா அந்த ரேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவன் ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டான், அதுக்கு மேலே மார்க்கெட் போகாத அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும்போது அந்த கீழே வர டைமில் உங்களுக்கு நம்ம வாங்குற இந்த 0 to hero ப்ரீமியம் டபுள் ஆகலாம். ஸோ இதை வந்து நான் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி இன்டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபின்னிஃப்டியோடைய சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபின்னிஃப்டி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இப்போ ஃபின்னிஃப்டியோடைய க்ளோசிங் வந்து 20,767 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் ஆக்சுவல் க்ளோசிங்ன்றது 20,783. இப்போ இந்த க்ளோசிங்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 15-16 rupees வந்து நமக்கு அப்சைடில் வந்து க்ளோசிங் இருக்குது. இது வந்து ஆவரேஜ் வெயிட்டட் ப்ரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க போஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெவல்ஸ் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறேன்னா பேஸ்ட் ஆன் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த லெவல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்எஸ்சியில் போயிட்டு மார்க்கெட் டேட்டாவில் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் இந்த செக்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபின்னிஃப்டினோட எல்லா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னா என்னன்னா இருக்கிறதுலே அதிக வால்யூமில் ட்ரேட் ஆனக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கால் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா 20,800 கால் ஆப்ஷன் அண்ட் செகண்டு நமக்கு கால் ஆப்ஷன் தான் இருக்கு 21,000 கால் ஆப்ஷன். ஸோ தேர்டா வந்து 20,800 புட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ 21,000 கால் ஆப்ஷன் வந்து 9 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ ஃபின்னிஃப்டினுடைய கரண்ட் க்ளோசிங்கோட பார்க்கும்போது இது வந்து 200 பாயிண்ட் மேல இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 21,000க்கு மேல ஃபின்னிஃப்டி போறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அண்ட் இவென்ச்சுவலி இந்த 9 ரூபான்றது 0க்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் வந்து 20,800 கால் அண்ட் 20,800 புட். ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து 71 rupeesல இருக்கு அண்ட் இந்த ப்ரீமியம் வந்து 66 rupeesல இருக்கு. இப்போ மார்க்கெட்டும் வந்து மோர் ஆர் லெஸ் 20,800 கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவல் க்ளோசிங் 20,783. நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணா 20,800. ஸோ இப்போ இந்த பேசிஸ்ல தான் வந்து நமக்கு ஆப்ஷன் செல் பண்ணவங்க அவங்களுடைய பொசிஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 ப்ரீமியம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 137 rupees வரும். ஸோ இந்த 137 தான் வந்து நமக்கு என்டையர் ரேஞ்சாவே இருக்க போகுது. ஸோ நமக்கு இங்கிருந்து மேலே போனாலும் 137 தான் மேலே போகும் அண்ட் 20,800 வந்து கீழே வந்தாலும் 137 தான் வரும். ஸோ இப்போ 20,800 பிளஸ் 137 20,937 அது எனக்கு வந்து வைட் ரேஞ்சா இருக்கும். அதே 20,800 மைனஸ் 137 20,663. ஸோ அது வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு வைட் ரேஞ்சா இருக்கும். ஸோ இப்போ இந்த என்டையர் ரேஞ்சுக்குள்ளதான் ஃபின்னிஃப்டி ஆப்ரேட் ஆக போகுது. இந்த ரேஞ்சை விட்டு நமக்கு வெளியில வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அதுக்கு இன்பிட்வீனா பார்க்கும்போது ஷார்ட் ரேஞ்சுன்றது நம்ம அந்த மீடியனா எடுத்துப்போம். ஸோ 137 டிவைடட் பை 2 அது ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஒரு 68 சம்திங் வரும். ஸோ அந்த 68 வந்து நம்ம 20,800 ஆட் பண்ணிப்போம் அண்ட் 20,800 சப்ராக்ட் பண்ணிப்போம். ஸோ பண்ணும்போது நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் கிடைச்சிடும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளேயும் சம்டைம்ஸ் நமக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுக்குள்ள ஆப்ரேட் ஆகும்போது நமக்கு 0 to hero வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிட்டு வெளியே வரும்போது நமக்கு 0 to hero நம்ம கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளா ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா இந்த லெவல்ஸ்லாம் நீங்க ஒன்ஸ் பிளாட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் லெட்ஸே வந்து இப்போ ஒரு 20,731 வருது அண்ட் இந்த லெவல் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகுது, ஸ்லோவா ஃபால் ஆயிட்டு ஒரு 20,670 இருந்து 660 இந்த ரேஞ்சு கிட்ட வருது அண்ட் இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது இப்ப ஆக்சுவலா இங்க இருந்து இங்க ஃபால் ஆனதுனால 20,800 அந்த புட் ஆப்ஷனுடைய ரேட் வந்து 71 ரூபாயில இருக்கா இப்ப க்ளோசிங். பட் இங்க வரும்போது அதோட ரேட் என்ன இருக்கும்? கண்டிப்பா வந்து ஒரு 140 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ டபுளே இருக்கும். 71 இருந்து 140 150க்கு மேல போயிருக்கும். ஸோ அந்த ரேட்ல இருக்கும்போது 20,800 கால் ஆப்ஷனோட ரேட் என்ன இருக்கும்? இது 66 இருக்குன்னா கண்டிப்பா ரொம்பவே டிஸ்கவுண்டட் ரேட்க்கு வந்திருக்கும். ஸோ இப்போ 20,662 இருக்கும்போது 20,800 கால் ஆப்ஷன் வந்து ஒரு
சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்திருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு 10 ரூபாய் ஒரு 12 ரூபாய் அந்த ரேட்ல இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்க சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து இப்போ ஃபின் நிஃப்டி ரிவர்ஸ் ஆயிட்டு மேல போச்சுன்னா உங்களுக்கு அந்த டைம்ல 20,800 கால் ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்ல இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 to 80 ஒரு 80 to 90% வந்து வேல்யூ ட்ராப் ஆயிருக்கும். ஒரு 65 ருபீஸ்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறவன் லட்சே ஒரு 10 ரூபாய்க்கு வந்துட்டானா நமக்கு வந்து ஒரு 80% மேல அதோட ப்ரீமியம் வேல்யூ ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த 10 ரூபாயில இருந்து நீங்க அதை வாங்குனீங்கன்னா மேபி இப்போ இங்க இருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் மேல போனா கூட உங்களுக்கு இந்த ப்ரீமியமே டபுள் ஆயிடும். ஸோ 10 ரூபாய்க்கு நீங்க வாங்குவீங்க, 20 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஜீரோ டி ஹீரோ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அப்ரோச் பண்ணலாம். அதே வந்து இப்ப மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, 20,937 போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து உங்களுக்கு சப்போஸ் கீழே வருது, இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிட்டு கீழே வருதுன்னா 20,800 புட் ஆப்ஷனோட ரேட் வந்து நமக்கு நல்லாவே ட்ரைன் ஆயிருக்கும். ஸோ இப்ப 71ல இருந்து ஒரு 10 ரூபாய் இல்லாட்டி ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் அந்த ரேட்டுக்கு வந்திருப்பான். ஸோ அந்த ரேட்ல இருக்கும்போது நம்ம ஜீரோ டிகிரி தாராளமா ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இந்த வைட் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஆக்ட் ஆகல, எனக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒன் சைடட் ரேலி எக்கர் ஆகும். ஏன்னா இப்ப 20,800 கால் அண்ட் புட் ரெண்டுத்தையுமே செல் பண்ணவனுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கும்போது லாஸ் வராது, இந்த ரேஞ்சை எக்ஸிட் பண்ணும்போது லாஸ் வரும். ஸோ அதாவது கான்செப்டே. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் நமக்கு பிரேக் ஆயிடுச்சுன்ற போது நமக்கு கண்டிப்பா லாஸ் வந்து அவனுக்கு வரும். ஸோ அவன் பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவான். இப்போ இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் ஆயிட்டு மேல போகுதுன்னா அப்போ வந்து அவன் 20,800 காலை செல் பண்ணியிருக்கானா அவனுக்கு கண்டிப்பா லாஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவன் வந்து அவனுடைய ஷார்ட்ஸை வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ ஒன்ஸ் அவன் கவர் பண்ணானா அவன் செல் பண்ணியிருக்கான், இப்போ க்ளோஸ் பண்றதுக்கு பை பண்ணணும். ஸோ ஷார்ட் கவரிங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா இங்கிருந்து ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா 21,000 கால் அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து 0 ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா, இது பிரேக் ஆகாம இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா நம்ம ஓப்பனிங் பிரைஸ் நம்ம இனிஷியலா அனலைஸ் பண்ண ஸ்ட்ரைக் பண்ணவோ அதுல 0 நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் 100% பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணலான்னு கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யூஆர் அப்ரோச்சிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி நம்ம ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணலாம், அண்ட் இதில் என்னென்ன பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணாதான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம டைரெக்டாக காப்பி பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வராது. ஸோ இதை நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணுறீங்க, இதுலேருந்து எப்படி நீங்கள் இன்னும் வந்து மோர் ப்ரிசைஸாக ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்றதும் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களுடைய திங்கிங் அனாலிசிஸை கொண்டு வந்து மேற்கொண்டு நீங்கள் அதை எப்படி கொண்டு போகலான்னு பாருங்கள். And that's it for this video guys. I hope this video was useful to you. நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் April 15 வந்து ஒரு ஆப்ஷன் ஒர்க் ஷாப் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான். இந்த ஒர்க் ஷாப்னுடைய மோட்டிவ் என்னன்னா, இப்போ வந்து நான் யூடியூப் வீடியோஸில் எல்லா கண்டென்ட்ஸுமே இன்டெப்த்தாக கவர் பண்ண முடியாது. அண்ட் வந்து நான் ஒரு வீடியோ 30 மினிட்ஸ்க்கு மேலே ரெக்கார்ட் பண்ணேன்னா அது வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவாகவும் இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஷாப் மூலிமா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் நாலேஜ் கெயின் ஆகும், ப்ளஸ் ஓரளவுக்கு ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரீ ஒர்க் ஷாப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் வெல்த் கிரியேஷனில் நாங்கள் வந்து எந்த விதமான பெய்டு கோர்சஸ்மே செல் பண்ணுறது கிடையாது. அண்ட் எங்களுடைய மோட்டிவ் வந்து கோர்ஸ் செல் பண்ணுறதும் கிடையாது. ஸோ இந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் செல் பண்ணுற கான்செப்ட் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் டெலகிராம் கம்யூனிட்டி நாங்கள் ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். அதில் வந்து நாங்கள் எல்லா கண்டென்ட்ஸுமே ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறோம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், எங்களுடைய ஓரளவுக்கு எங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டான நாலேஜ் எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக அதில் ஷேர் பண்ண பார்க்குறோம். ஸோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணால் மறக்காம அந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.